where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இது மதுரையின் கோபமாகின சந்தேகிக்கும் அளவுக்கு பந்தல்குடி கால்வாய் அசுத்தமாகி வருகிறது. கால்வாயை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் மாநகர மக்கள். ஒரு காலத்தில் மதுரை புறநகர் பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் இருந்து வெளியேறும் உபரிநீர் பந்தல்குடி கால்வாயில் சென்ற நிலையில் தற்போது முழுக்க முழுக்க கழிவுநீர் செல்லும் கால்வாயாக மாறி நிற்கிறது பந்தல்குடி கால்வாய். கழிவுநீரை சுத்திகரித்து ஆற்றில் விடும் வகையில் அப்பகுதியில் 2020ஆம் ஆண்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. 3.15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் 20 லட்சம் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரித்து வெளியேற்றும் தன்மை கொண்டது. இந்நிலையில் கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் காரணமாக இந்த சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லை. இதையடுத்து வைகை ஆற்றில் கழிவுநீர் அதிக அளவில் கலந்து வரும் நிலையில் பந்தல்குடி கால்வாயின் இருபுறமும் தடுப்புச் சுவர் அமைத்து குப்பைகள் மற்றும் கழிவுகளை உள்ளே கொட்டாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மதுரை மாநகராட்சியிடம் விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. போர்க்கால அடிப்படையில் 1 கோடி ரூபாய் செலவில் பந்தல்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வர உள்ளதாக தெரிவித்தனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் 2 வாரங்களுக்குள் செயல்படும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.